கிருத்திகா உதயநிதி இயக்குநராக அறிமுகமாகும் திரைப்படம் வணக்கம் சென்னை படத்தில் மட்டும் 5 பாடல்களை பாடியுள்ளார் இசையமைப்பாளர் அனிருத். விஜய் நடிப்பில் அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்கும் தலைவா படம் குறித்து இயக்குநர் விஜய், தலைவா அரசியல் படம் அல்ல, ஒரு சராசரி மனிதன் எப்படி தலைவனாகிறான் என்பதே படத்தின் கதை என கூறியுள்ளார். மலையாளத்தில் களிமண்ணு என்ற படத்தில் நிஜ பிரசவ காட்சியில் நடித்த சுவேதா மேனன் படத்திற்கு தணிக்கை குழுவினர் அனுமதி வழங்கியுள்ளனர். எனது சினிமா பயணத்தில் மரியான் கதாபாத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மரியான் படத்தில் எனது கதாபாத்திரம் மறக்க முடியாதது என்று நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார். எனக்கு பணம் 2ஆம் பட்சம்தான், கதையும் கதாபாத்திரமும் எனக்கு பிடித்ததால் தான் நடிக்க சம்மதிக்கிறேன். எனக்கு வீட்டில் பெண் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் திருமணம் செய்து கொள்வேன். நடிகர் பரத் தெரிவிப்பு. கடந்த காலத்தில் எனக்கு காதல் இருந்தது, ஆனால் இப்போது இல்லை. யாரையும் காதலிக்காமல் தனியாகத்தான் இருக்கிறேன் என நடிகர் விஷால் தெரிவிப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்துள்ளேன். சினிமாவில் இருந்து சில காலம் ஒதுங்கிவிட்டு மீண்டும் வந்தால் அவர்களுக்கு வரவேற்பு இருக்காது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஆரம்பத்தில் எப்படி மரியாதை இருந்ததோ அது இப்போதும் கிடைத்துள்ளது. நயன்தாரா பேச்சு. பேராண்மை படத்தின் மூலம் கோலிவுட்டிற்கு அறிமுகமான தன்ஷிகா பிரபல இயக்குநர்களின் படத்தில் நடித்த நான் தற்போது அருள்நிதி போன்ற வளரும் நடிகர்களுடன் நடிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்.